இருக்கலாம். வேலை செய்கிற இடத்தில் வந்த பிரச்சனை நிமித்தம் ஒரு பாரம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கலாம். பிஸ்னஸில் வந்த ஒரு இழப்பின் நிமித்தம் இனி என்ன செய்வதென்ற ஒரு கலக்கமும் வேதனையும் உங்களுக்குள் இருக்கலாம். மனிதர்களால் ஏற்பட்ட அந்த காயங்கள், கடினமான வார்த்தைகள், பொய்யான குற்றச்சாட்டுகள், இப்படி ஏதோ ஒரு பிரச்சனையினால் உங்களுடைய உள்ளத்தில் ஒரு பாதிப்பு உண்டாகி, அது வீட்டுக்கு உள்ளே இருக்கலாம், வேலை செய்கிற இடத்தில் இருக்கலாம், அல்லது பிஸ்னஸ் செய்கிற இடத்தில் இருக்கலாம். உள்ளத்துக்குள்ளேயே வைத்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம். ஏன் எனக்கு இந்த துயரம், வேதனை என்பதாக கூட இனி என்ன நடக்குமோ என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். ஏன் தெரியுமா? 2 கொரிந்தியர் 1 வாசிக்கும் போது 3-4 வசனங்களில் வேதம் சொல்லுகிறது, அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன். இயேசு கிறிஸ்து ஒரு ஆறுதலின் தேவன். அவர் உங்களை ஆறுதல் படுத்தி உங்களை சந்தோஷப்படுத்த விரும்புகிற ஒரு தேவன். அவர் சகலவிதமான ஆறுதலின் தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. உங்கள் பிரச்சனை எதுவானாலும், எந்த காரியத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவரால் உங்களுக்கு ஆறுதல் செய்ய முடியும் என்பதாகத்தான் வேதம் சொல்லுகிறாரு. பாருங்க, மத்தேயு 9 ஒரு மனிதனை இயேசு கொண்டு வருகிறார்கள். நோயினால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருக்கிறான். ஆனால் இயேசுகிட்ட வரும்போது அவனுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய துக்கம் இருக்கிறது, ஒரு பாதிப்பு இருக்கிறது. என் பாவத்தினால தானே எனக்கு இது வந்தது. இயேசு பரிசுத்தமுள்ள ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவன். நீ பாவி, உன் பாவத்தினால தான் அது வந்ததுன்னு என்னை புறம்பே தள்ளிவிடுவாரோ என்ற பயம் உள்ளத்தில் இருக்கிறது. தன் பாவத்தை நினைத்த ஒரு குற்ற மனசாட்சி அவனை உறுத்து கொண்டிருக்கிறது. அப்போ இயேசு சொல்லுகிறார், மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. எவ்வளோ ஒரு ஆறுதலான வார்த்தை பாருங்கள். அவன் நினைச்சே பார்க்கல இப்படி இயேசு பேசுவார் என்று. என் பாவத்தெல்லாம் சொல்லி என்னை குற்றப்படுத்தி என்னை புறம்பாக்கி விடுவாரோ என்கிற பயம். ஆண்டவர் உங்களை குற்றப்படுத்துகிற தேவன் அல்ல. ஒருவேளை உங்களுடைய குற்ற மனசாட்சியை வாதித்து, இந்த மாதிரி ஒரு பாவம் செய்துட்டனே, எனக்கு மன்னிப்பு உண்டா என்று கலங்கலாம். அன்று சொல்லுகிறார், மகனே மகளே திடன்கொள், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஒரு ஆறுதலான வார்த்தை.